முதல்ல உங்கள் அச்சங்களை எதிர்கொள்ள பழகுங்க. பயத்தை போக்கணும்னா உங்கள் மேலே நீங்கள் தான் அதிகமாக நம்பிக்கை வைக்கணும். ஆரம்பத்தில் உங்களுக்கு தோன்ற தயக்கம்தான் பயமாக இருக்குங்கிற எண்ணத்தையே கொடுக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடக்கம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ பிரச்சனைகளும் அப்படித்தானே இருக்கணும். உலகத்தில் சந்தோஷமாகவே பிறந்து சந்தோஷமாகவே வாழ்ந்தவங்கன்னோ, பிறக்கிறப்பவே பயம் இல்லாமல் பிறந்து எதுக்குமே பயப்படாமல் வாழ்ந்தவங்கன்னோ யாராவது இருக்காங்களா? அப்படி யாருமே இருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளேயே இருந்து நம்மையே கொல்லும் தயக்கத்தை நீங்கள் ஏன் பிடிச்சு வச்சுக்கிட்டே பயப்படுறீங்க? அது தேவையில்லையே. நம்ம கெரியர் பயமோ, இல்லைன்னா தொழில் எப்படி அமையுங்கிற பயமோ, இல்லை ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலோ இல்லை கொடுத்துருந்தாலோ சரியாயிடுமாங்கிற பயமோ, படிச்சுட்டு என்ன பண்ண போகிறோங்கிற பயமோ, நமக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடுமோங்கிற பயமோ, நமக்கு அப்புறமா நம்ம குடும்பம் என்ன ஆகுங்கிற பயமோ, எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோங்கிற பயமோ, சொசைட்டியில் நமக்குன்னு ஒரு சரியான மதிப்பு மரியாதை இல்லைங்கிற பயமோ, இது இல்லாமல் வேறு எந்த விஷயத்தை பற்றி பயந்துருந்தாலும் பரவாயில்ல. சின்னதாக ஒரே ஒரு ஸ்டெப்பு எடுத்து பாருங்களேன். அந்த பயத்துக்கு பின்னால் என்ன இருக்குன்னு தெரிகிற வரைக்கும் தாங்க நம்ம மனசு பயப்படும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தெம்பு வந்துடும். அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் பிடிபட ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரே ஒரு ஸ்டெப்பு தயங்காமல் முன்னோக்கி எடுத்து வச்சு பாருங்கள். கடுமையான பாறையை கூட ஒரு சின்ன உளியை வச்சு செதுக்கிடலாம். ஆனால் ஒரு உளியே நினச்சா கூட அந்த பாறையை ஒரு அழகான சிற்பமாக செதுக்க முடியாது. அந்த உளியை சிறப்பாக கையால் ஒரு சிற்பிங்கிற கலைஞன் தேவைப்படுறான். அது மாதிரி தாங்க நம்மளோட பயத்தை போக்க, நம்மளோட துணையாக நிற்க முதல்ல நம்ம மனசை நம்ம தயார் பண்ணணும். ஆள் மனசு பல நேரங்களில் நடக்காத விஷயங்களுக்கு கூட நமக்கு பயத்தை கொடுக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு மாரடைப்பு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நமக்கும் வந்துருமோங்கிற பயத்தை கொடுக்கும். இதுக்கு காரணம் நாம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற உணர்வு தானே தவிர நீங்கள் பயப்படுறதுக்காக இல்லை. இதை புரிஞ்சுக்கிங்க. இந்த பயம் மட்டும் என்கிட்ட இல்லைன்னா நான் எப்போவோ ஜெயிச்சிருப்பேன், நான் நினச்சதை எப்போவோ அடைஞ்சிருப்பேன், இப்படி உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுதுன்னா அப்போவே நீங்கள் பயத்தை போக்க முயற்சி செய்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிங்க. உங்கள் இலக்கு எதுவாக இருந்தாலும் சின்ன சின்னதாக மாற்ற முயற்சி செய்யுங்க. அதில் பெரிய மாற்றம் உடனே கிடைக்காது. ஆனால் மாற்றம் நடக்குதுங்கிறதே தெரியாமல் நீங்கள் மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட சங்கட்டமான சூழ்நிலைகளை உங்கள் அலுவலகத்திலேயோ இல்லை அதிகாரிகள்கிட்டையோ இல்லை கூட இருக்கிறவங்ககிட்டையோ நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய யாரோ ஒருத்தர்கிட்ட படிப்படியாக அதை வெளிப்படுத்துங்க. உங்கள் கண்களை மூடிக்கிட்டு உங்கள் பயத்தை வெற்றிகரமாக எதிர்கொள்கிறேங்கிற கற்பனை செஞ்சு பாருங்கள். பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட தோல்வியை வெற்றிக்கான முதல் படின்னு ஒரு மறுபரிசீலனை செஞ்சு பாருங்கள். உங்கள் கூடவே ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டத்தை உருவாக்குங்க. உங்களை ஆதரிக்கிறவங்க நல்ல நண்பர்களாக இருக்கலாம், நல்ல ஆசான்களாக இருக்கலாம். இப்படி யாராவது உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நபர்களை உங்களை சுற்றி வச்சுக்கிங்க. அவங்க பயந்த சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதையெல்லாம் கேட்கும்போது தான் தெரியும் தேவையில்லாமல் நம்ம ரொம்ப பயந்துட்டு இருக்கோம்னு. உங்ககிட்ட நீங்களே முதல்ல கருணையை காட்டுங்க. பிரச்சனைகள் வரும்போது எல்லாருமே பயத்தை அனுபவிக்கிறவங்க தான் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா அவங்க பயத்தை மறைச்சு அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம அது தெரியாமல் பயந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். உங்கள் மனசை தயார்படுத்துறதுக்கு அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க. நீங்கள் பயமாவோ அல்லது கவலையாவோ உணரும் போது தெளிவாக சிந்திக்கிறது கடினமாக இருக்கும். நல்ல நண்பர்களை துணைக்கு வச்சு செயல்படுத்துங்க. உங்களுக்கு உதவாத எந்த நபரையோ அல்லது உங்கள் எண்ணங்களையோ உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீங்க. கவலை அல்லது பதட்டம் உங்களை ஆட்கொள்ளாமல் இருக்க முயற்சி செய்யுங்க. நல்ல நண்பர்கள் இந்த மாதிரி நேரங்களில் துணைக்கு இருந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பயத்தை நம்ம விட்டு துரத்திடலாம். நம்ம பிரச்சனைக்கு யாராவது ஒருத்தர் துணைனாங்கன்னா, பல ஆண்டுகளாக என் கனவுகளை தொடர விடாமல் என்னை தடுத்து நிறுத்தின விஷயத்தில் ஒன்று தோல்வி பயம். அந்த பயத்தை வெல்ல எனக்கு தேவையான தன்னம்பிக்கை இல்லாததான்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் தன்னம்பிக்கை மனசில் தைரியத்தை கொடுத்துரும். நம்பிக்கையை வளர்க்கவும் பயத்தை போக்கவும் ஆக்ஷன் எடுக்க இப்போவே ஆரம்பிங்க. பயமே நம்மகிட்ட பயந்து ஓடிடும்.